இதைத்தான் பவுல் வந்து அதிகமான ஜெபங்கள் ஏறெடுக்கிறார். That's what Paul in many of his prayers his main point is. அதிகமான ஆலோசனைகளை கொடுக்கும்போது கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். In many of his teachings he says understand the will of God. கொலோசியர் 1:9 சொல்லுகிறார். In Colossians 1:9 he says, ஆமென். அவர் சொல்றாரு நான் இடைவிடாம உங்களுக்காக ஜெபம் பண்றேன். He says I'm praying earnestly for you. என்னத்துக்காகன்னு சொன்னா அவருடைய சித்தத்தை அறிகிறதுனால நீங்க நிரப்பப்பட வேண்டும் என்று. So that you will be filled with the knowledge of his will. கொலோசிய சபைக்கு அவர் சொல்லும்போது தான் சொல்லுகிறார். To the church of Colossians, that's what he எல்லாரும் says. அவருடைய சித்தத்தை அறிகிறதுனால நிரப்பப்பட வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். He says that I'm praying continuously so that you all will be filled with the knowledge of his will. தேவ பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. To all the children of God who are here today. சரி உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி. In your life as well as in your children's life. எப்பவும் உங்களுக்குள்ள ஒரு பரிபூர்ணமான ஒரு விருப்பம் இருக்கட்டும். உங்க சித்தம் உங்க பரலோகத்துல என்ன மாதிரி என்ன குறித்து நீங்க செய்யறதுக்கு வச்சிருக்கீங்களோ அது மாத்திரம் நான் இந்த பூமியில நான் செய்யட்டும். So you should have this everlasting desire within you. Whatever your will is, Lord, whatever plan that you have for me, that has to happen in this earth as well. ஆமென். வேதம் சொல்லுகிறது John chapter 5ல. This in the scripture in John chapter 5. நான் எனக்கு செய்ய என்னுடைய சித்தத்தை நான் செய்யாமல் I should not do my will. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் I should not seek என்னை the ones. அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியினால் அப்படி என்று சொல்லுகிறார். He says as I always seek according to the will of God. பூமியில வாழ்ந்த நாட்களிலே On the days when Jesus Christ was in தனக்கு this world, சித்தமானதை என்ன செய்யல தேடல. he didn't seek for his own everyday will. lifeல பிதாவினுடைய சித்தத்தையே செய்கிறதை என்ன செய்து கொண்டிருந்திருக்கிறாரு. தேடினாரு, நாடிக்கொண்டே இருந்தார். On every single day he always seeks to do the will of God. இன்றைக்கு சபையில இருக்கிற பிள்ளைகள், To you children of God, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னார். if your prayers has to be answered, ஒவ்வொரு ஜெபம் கேட்கப்படாம இருக்குது என்று சொன்னாலும் if your prayer are not been answered, முன்பாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், before that you need to understand, சித்தத்தின் மையத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? are you in the will of God? சித்தத்தின்படி கேட்கிறீங்களா? Are you listening to the will of God? சித்தத்தின்படி கேட்டா பெற்றுக்கொள்வீங்க என்று. If you ask according to his will, you will definitely receive ஆண்டவருடைய it. பிள்ளைகள் நாம இத புரிந்து கொள்ள வேண்டும். Today our children of God, you need to understand daily this. lifeல daily வாழ்க்கையில In our daily life, ஆண்டவரே உங்க உணவு எங்களுக்கு உங்க சித்தத்தை தேடுகிறதா? Lord, the food we have should be just seek your சித்தத்தை will. நாங்க சாப்பிடணும். We should eat only your will, daily Lord. உங்க சித்தம் தான் எனக்கு உணவாக இருக்கணும். Your will has to be food for me every day, Lord. ஒவ்வொரு நாள் நான் உங்க சித்தத்தை தேடிக்கொண்டே இருக்கணும். Each and every day I have to seek your சித்தத்தை நான் will. உணர்ந்து கொள்ள வேண்டும். I need to understand your will, Lord. உங்க சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். Your will has to be my life. ஆமென். இருதயபூர்வமாக உங்க சித்தத்தின்படி நான் வாழ வேண்டும். I have to live a life completely according to your will. இருதயபூர்வமாக உங்க சித்தத்தையே நான் செய்து கொண்டிருக்க வேண்டும். Lord, I have to continue to do only your will, Lord. இத மாத்திரம் உங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருங்க. Just continue to do this alone in your life. இந்த ஜெபத்தினுடைய நோக்கம் அதுதான். And that is the purpose of the prayer. ஒரு நாள் வரும். One day will come. ஆண்டவருடைய வருகை வரும். The Lord's coming will be there. பரலோகத்தில எப்படி பரிபூர்ணமாய் தேவ சித்தம் செய்யப்படுகிறதோ, The way that his will has been happening in இந்த the heaven. பூமியிலும் ராஜாதி ராஜாவாக ஆண்டவர் வீற்றிருக்கும் பொழுது, When he is reigning this earth as a king of kings, பரிபூர்ணமாக இந்த பூமியும் அவருடைய சித்தத்துக்குள்ளாகவே இருக்கிற ஒரு காலம். even this earth will come under his will. பரிபூர்ணமாக அவருடைய சித்தம் செய்யப்படுகிற ஒரு காலம். There will be a time where his will is happening completely. ரெண்டு காரியம் அதுல இருக்கிறது. There is two things in நம்முடைய that. தனிப்பட்ட ஜீவியத்திலும், One, our personal life, இருக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் சரி, in the life of everybody in this earth. பரிபூர்ண சித்தம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants, desires that his will has to ஒரு happen. நாள்ல நடக்க போகுது நிச்சயமாக. One day it's going to happen. ஆனா சபைக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம், But the thing that Lord expects for this அதுக்காக church, ஜெபிக்க வேண்டும். that we need to pray for it. இந்த பகுதியில தேவ சித்தம் வர வேண்டும். That in this area that the will of God பட்டணங்கள்ல has தேவ to happen. சித்தம் நடக்க வேண்டும். In these cities the will of பிசாசுடைய God has சித்தங்கள் to happen. நிர்மூலமாக்கப்பட வேண்டும். The plans of நம்முடைய devils சுய has to be சித்தங்கள் destroyed. நிர்மூலமாக்கப்பட Our வேண்டும். self desires has அவருடைய to be சித்தம் destroyed. செய்யப்படும் பொழுது ஒரு வெற்றியுள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு பாதையை நாம் என்ன செய்ய முடியும், இந்த பகுதியில பார்க்க முடியும். When his will is happening, that we will be able to see a flourishing, a successful, victorious path that's அப்படியே been எழுந்து happening நின்று here. நாம் ஜெபம் பண்ணலாம். Let's all just raise up to our feet. ஒரு விஷயம் நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். For a moment, let's just submit it to the will of God. உங்க வாழ்க்கையில சரி, In your life, எந்த காரியமானாலும், whatever it is, நீங்க கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளிலும் in each and every path that you go through, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் மாத்திரம் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். just submit yourself, saying, whatever path that I go through, Lord, it is just your will has இந்த to happen. தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. Lord, you have brought us to this nation.
நீங்க purpose இல்லாம இந்த தேசத்துக்கு எங்களை கொண்டு வரல. Without a purpose, you have not brought us to this country, சித்தத்தோட தான் Lord. இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. With a plan that you have brought us here. உங்க சித்தத்தை நாங்க எந்தெந்த விதத்துல எல்லாம் செய்யணும்? Lord, in what ways that we have to do your will, Lord. நாங்க வெறும் செழிப்பாக வாழ்வதற்கு மாத்திரம் இந்த இடத்துக்கு கொண்டு வரல. We have not been called just to live a flourished life in this place. ராஜ்யத்தை கட்டி எழுப்பதற்காக எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. But you have brought us here to build your kingdom, Lord. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. You have been called us to be a blessing for many. உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை செய்கிறதுக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. Lord, you have brought us here so that we will do your will. அதற்காக தான் இந்த completely. சபைக்குள்ள இணைச்சிருக்கிறீங்க. And that is the reason that you have joined us அதற்காக in தான் this இந்த church. சபைக்குள்ள வச்சிருக்கிறீங்க. And that's the reason you have joined us in this church, எனக்காக, Lord. என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக என்று நான் வாழாமல் I should not live a life just for myself, my children and my family, உங்க சித்தத்துக்காக, but to your will, உங்க விருப்பத்துக்காக to your desire. ஆண்டவரே நான் வாழணும். Lord, I have to live, Lord. ராஜ்யத்துக்காக நாங்க வாழணும். I have to live for your நீ kingdom, Lord. விரும்புகிற படி நாங்க வாழ வேண்டும். As per your desire that we need to தர்மியான live, Lord. நேரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Even at this wonderful time, we நாங்க submit மாத்திரமல்ல. ourselves. Not only us, எங்களுடைய சந்ததியும் but our generations. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிற சந்ததியாக இருக்க வேண்டும். Let it be a generation that will நீர் do according விரும்புகிறதை to செய்கிற your will. சந்ததியாக இருக்க Let வேண்டும். it be a generation that will எங்களுடைய do your பிள்ளைகள், expectation. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் In our children's life, ஒருபோதும் பிசாசுடைய சித்தம் நடக்கக்கூடாது. there should not the அவங்களுடைய Satan's சுய plan should விருப்பங்கள் happen. நடக்கக்கூடாது. Their self-desire should not உம்முடைய happen, சித்தம் எங்க Lord. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க Just வேண்டும். your will alone should happen in இந்த our நேரத்தில் உங்க children's life. சமூகத்துல தாழ்த்துகிறோம். Even at this moment, we submit yourself into இந்த your வார்த்தைக்கு presence, எங்களை Lord. ஒப்புக்கொடுக்கிறோம். We submit to the word that we have heard. தினமும் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது, Lord, when we meditate this word every single day, தினமும் இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது, every single day when we read these words, இந்த Lord, கற்பனையில் இருக்கிற உம்முடைய சித்தத்தை கண்டு நாங்கள் வாழட்டும். let us live a life according to the இந்த will in the கற்பனையின் படி நாங்கள் commandments. வாழட்டும். Let us live according to this இந்த commandment, கற்பனையின் படி Lord. வாழும் பொழுது When we live according to நாங்கள் this உங்க சித்தத்தின்படி commandment, வாழ்கிறோம் என்று பார்த்தோமே. that we saw that we are living இயேசுப்பா, இந்த according to your நேரத்தில் will, இந்த Lord. வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, at this moment we submit ourselves ஆண்டவரே to the எங்களுடைய word. வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. We submit our life, Lord. ஒவ்வொரு பகுதியிலும் அர்ப்பணிக்கிறோம் In ஆண்டவரே. every single part we surrender to ஆண்டவரே you, நாங்கள் Lord. விரும்புகிற எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் உங்க பலிபீடத்தில் சரண்டர் Lord, பண்ணுவோம். all our self desires we are submitting it into your மற்றவங்களை altar. பார்த்து விரும்பின காரியங்களை உங்க பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன். Lord, what are the things that we look after, Lord, we just submit it into your இப்போ உங்க altar. வார்த்தையின்படி நாங்க பார்க்கிறோம். Lord, we see it according to உங்க your words. சித்தத்தின்படி நாங்க We பார்க்கட்டும். see it according to your will, உங்க Lord. சித்தம் சொல்லுகிறதை நாங்க செய்யட்டும். Whatever your will says, let us do it, Lord. இயேசுப்பா, இந்த நேரத்தில் எங்களை சரண்டர் பண்றோம். Lord, at this moment we surrender ஒவ்வொரு ourselves, Lord. நாட்களிலும் உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்கும். Every single day, let your will happen in our இந்த life. இடத்துல இருக்கிற அத்தனை பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. I submit each and every one of us who are here, நாங்க Lord. நடக்க வேண்டிய பாதையை நீர் காண்பிக்கிற தெய்வம். Show us the way, Lord, so that you are a God who shows love. வழி இதுவே வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை நீர் கேட்கப்படுகிற தெய்வம். Lord, you are a God who help us to hear, this is the way, this உங்க is the பிள்ளைகள் way. உங்க சித்தத்தை விரும்புகிறது நிமித்தம் As your children desires your will, உங்களுடைய பரிபூர்ண சித்தத்துக்குள்ளாக உங்க பிள்ளைகளை நடத்துங்க. Lord, lead your children in your complete will, Lord. பரிபூர்ண சித்தத்துக்குள்ளாக உங்க பிள்ளைகளை நடத்துங்க. Lord, lead your children in your complete அவங்களுடைய will. வாழ்க்கையில அனுமதி சித்தமும் வேணாமப்பா. Lord, let there not be any will of admittance in their life, ஆண்டவரே உங்க Lord. சித்தம் மாத்திரம் வேணும். Let your will alone happens, Lord. உங்க சித்தத்தை மாத்திரம் உங்க பிள்ளைகள் செய்யட்டும். Let your children do according to your உங்க will. சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். In your presence we surrender ourselves. தொடர்ந்து உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க பரிபூர்ண சித்தம் செய்யப்பட ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we surrender ourselves so that your will happen in the life of your இயேசுவின் children. நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus that we pray. ஆமென்.